இந்த தலைமுறைக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து. இப்ப பிறந்த பிள்ளைகள்லாம் 18-20 வயசுல பிள்ளைங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. எவ்வளவு தியாகம், எப்படி போராட்டம், என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. அதனால இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த பிறகு தலைமுறைக்கு கொண்டு போகணும், நம்ம பேசணும், சொல்லணும். இதெல்லாம் வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கத்துடைய ஒரு வேலையா நான் பாக்குறேன் நானு. ஏன்னா இது முக்கியமான நம்ம ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்கிறது என்னன்னா, இதுல நம்ம பிள்ளைங்க, நம்ம ஆளுங்க காக்கை வன்னியர்கள் இருக்காங்க, சந்தர்ப்பவாதிகள் சூழல் பயன்படுத்திட்டு அவங்க கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும், 5 மணி நேரம் நம்மளை பத்தி அசிங்கமா பேசுவோம், மயக்க போட்டு பேசுவோம். இது வேற எந்த சமுதாயத்திலையும் யாராவது பாத்துட்டீங்களா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. இதுல இது வரைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் மற்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவரை பற்றி ஒரு வார்த்தை, நான் ஒரு வரி கூட சொல்ல, ஒரு வார்த்தை தவறா சொல்லியிருக்காங்களா? யார் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த அமைப்புல எந்த கூட்டணியில் இருந்தாலும், இல்ல ஒரு கவுண்டர் சமுதாயத்தை இன்னொரு கவுண்டரை பத்தி பேசிருக்காங்க, இல்ல நாடார் சமுதாயத்தில் எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, மற்ற தலைவர்களை பத்தி பேசிருக்காங்க, ரெட்டியார் பத்தி பேசுறாங்க, நாயுடு, எவ்வளவு அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சமுதாயம் நம்ம 50,000 ரூபாய் கொடு, ஏன் 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடு, மேடையில 1 மணி நேரம் பேசுவான் ஐயா பத்தி. ஐயா அந்த பரம்பரையில 3 பரம்பரைக்கு முன்னாடி பேசுவான் ஐயா பத்தி பேசுவான். அப்போ என்ன நோக்கம்? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மற்ற கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சமுதாயத்தினுடைய சாதகம் என்ன, நம்முடைய பலம், பாதகம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, ஒற்றுமை இல்லாததுதான். அதாவது நம்ம இங்க இருந்து தான் இருக்கு, இங்க நம்ம யோசிக்கிறது இல்ல. அதனாலதான் அதை பயன்படுத்திக்கிறான். இங்க யோசிக்கல இல்ல, அது பயன்படுத்திக்கிறான். ஓஹோ, சும்மா ஒரு போடு, கொளுத்தி போட்டா போதும், அது பத்திக்கும். ஏன்னா நம்ம ஆளுங்க உடனே அப்படியே கோவம், ஐயோ இப்படியா எப்படி அவன் சொல்லுவோம், அதை யோசிக்க போறது இல்லை. யார் பண்ண? இப்போ சாதாரணமா இப்ப சோசியல் மீடியால பண்ணிட்டு போயிடுறான். அவன் டிஸ்பிளே பிக்சர் டிபி யார் வைக்கிறான்? ஐயா படம் வைக்கிறான், இல்ல என் படம் வைக்கிறான், இல்ல வன்னியர் சங்கம் அக்னி கொண்டு வைக்கிறான். வச்சுக்கிட்டு இது போன்ற கருத்து யார் பண்றது? இதெல்லாம் மற்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் வேணுமே. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஓஹோ, அது ஐயா படம் வச்சிருக்கானே, அப்போ நம்ம கட்சிக்காரனா இருப்பான், இவன் மாதிரி கருத்து போடுறான். அதுல என்ன ஒருத்தன் சமீபத்தில் பார்த்தது என்னன்னா, ஐயா வன்னியர்களுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கறான். இதுவரை என்ன அவன் என்னன்னா, அவன் டிஸ்பிளே பிக்சர் பார்த்து அக்னி கொண்டு வச்சுட்டு, அப்போ இவ்வளவு ஒரு திருட்டுத்தனமா பேடித்தனமான செயல்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க சில அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. எதிரிகள் நம்ம யாரு நண்பர்கள், நம்ம யார் எதிரிகள் நம்ம முதல்ல கண்டறியணும். இதுல நமக்கு களத்துல போக முடியல, நேரடியா போக முடியல. ஆனா இது இந்த 3 மாதத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் இணைய மூலியமா சோசியல் மீடியால இப்படி அப்படின்னு போட்டுக்கிட்டு, அது ரொம்ப அதாவது என்ன சொல்லுவான், ரொம்ப கடுமையா பேச மாட்டான், சும்மா லேசா அப்படி கொளுத்தி போடுவான். ரொம்ப கடுமையா பேசுனா நம்ம தெரிஞ்சிடும் சொல்லிட்டு லேசா அப்படி போட்டு அப்படியே